ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரேவாஸ் கிச்சன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கோம். இன்றைக்கி நம்ம ரேவாஸ் கிச்சனில் நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கக்கூடியது எங்கள் ஊரில் ஒரு விவசாய குடும்பமும் அவங்க எப்படி பொங்கல் கொண்டாடுறாங்க, அவங்களுடைய கால்நடைகள் வளர்ப்பும் தான். இந்த வீடியோவை முழுமையாக பார்த்தீங்கன்னா மட்டும்தான் விவசாயியோட கஷ்டங்களும் கால்நடை வளர்ப்பும் புரியும். முதல்ல நம்ம பார்க்கக்கூடியது எங்கள் நண்பரோட மாட்டுப்பண்ணை. வீடு, மாட்டுப்பண்ணை, கிணறு, வயல்கள் எல்லாமே ஒரே இடத்துல தான் இருக்குது. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இடத்துல இருந்தால் கண்டிப்பாக மாட்டுப்பண்ணை வச்சு நடத்த முடியாது. காலையிலும் மாலையிலும் பால் கறக்கணும், தண்ணி கட்ட, யானைப்புல் அறுக்க, தட்டு அரைக்க, தவிடு, புண்ணாக்கு, இப்படி பலதரப்பட்ட வேலைகள் இருக்கிறனால எப்போவுமே இங்கே பிஸியாக தான் இருக்கணும். ஒரு 10 நிமிஷம் கூட நாம் ஓய்வாக இருக்கவே முடியாது. கால்நடைகளுக்கு தேவையான வைக்கோல், பருத்திக்கொட்டை, புண்ணாக்கு, சோளத்தட்டு, இப்படி ஒவ்வொன்றையும் விவசாயி தேடிக்கிட்டே தான் இருப்பான். எப்போவுமே அவங்ககிட்ட காசு ஆகட்டும், தீவனம் ஆகட்டும் பற்றாக்குறையவாக தான் இருக்குங்க. நம்ம யூடியூப்பில் பார்க்குற மாதிரி ஒரு நாகரிகமான வாழ்க்கை வாழ அவனால் முடியாது. இந்த மாட்டு கொட்டகை மதியம் மாடுகளை கட்டுறது. இன்றைக்கி பொங்கல் அப்படிங்கிறனால கழுவி விட்டாச்சு. எப்போவுமே பகலில் மாடுகளை இங்கே தான் கட்டுவாங்க. கிணறு பாருங்கள், தை மாதம் நிறைஞ்சு கிடக்குது. ஏன்னா சுற்றிலையும் தென்னை மரங்களும் வயல்களும் இருக்கிறனால வயல்கள் வர நீர் அப்படியே ஊறிடுது. இந்த வாத்துக்கள் இப்போ தான் வாங்கி விட்டுருக்குது. இது நம்முடைய மாடுகள். முன்னாடி இந்த தோட்டக்காரர் 20 மாடுகளுக்கு மேலே வச்சு பால் கறந்துக்கிட்டு இருந்தார். ஆனால் தீவன செலவு, பராமரிப்பு செலவு, தீவனம் கிடைக்கிறதில்ல, மாட்டு வைக்கோல், இப்படி எல்லா செலவுகளுமே அதிகமாகிக்கிட்டே போகிறதுனால இப்போ மாடுகளை குறைச்சிட்டாரு. ஒரு 10 மாடுகள் போல தான் இருக்குது. 2016 நீங்கள் நம்ப மாட்டீங்க, 1 லிட்டர் பால் விலை 35 ரூபா. இன்றைக்கி 2025 அதே 35 ரூபா தான். மாட்டு தீவனம் முன்னாடி 1200, இன்றைக்கி 1800. 50% மாட்டுத்தீவன விலை கூடியிருக்குது. ஆனால் 1% கூட பால் விலை கூடலைங்க. இது உண்மையிலே கசப்பான விஷயந்தான். அப்புறம் எப்படி அவங்க மாடுகள் வளர்த்துவாங்க? இருந்தாலும் பாரம்பரியம் கிராமங்களில் பலர் அந்த மாட்டு பண்ணை தொழிலை விடாமல் வச்சுருக்காங்க. இதை விட்டு வேறு எங்கேயும் போக முடியாது, நமக்கு வேறு தொழிலும் தெரியாது. அப்படிங்கிறதுனால தான் இதில் குறைஞ்ச லாபம் கூட கிடையாதுங்க. இப்போ பொங்கல்ங்கிறனால எல்லா மாடுகளையுமே நல்லா கழுவி விட்டுட்டு மதியம் கட்டக்கூடிய ஷெட்டுக்கு கொண்டு வந்தாச்சு. இந்த ஷெட்டை பற்றி சொல்லித்தான் ஆகணும். நீங்கள் கால்நடை வளர்க்குறவங்களாக இருந்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு ஷெட் கண்டிப்பாக போட்டுக்கணும். ஏன்னா பகல் நேரங்களில் இந்த கலப்பின மாடுகள் வெயில் தாங்காது. அந்த நேரத்தில் மேல்கூரையோட ஷெட் இருக்கணும். கீழே தீவனமும் தண்ணிக்கும் தனித்தனி தொட்டியாக கட்டி விட்டுருக்காங்க. இந்த மாதிரி தொட்டியாக கட்டி விடும் பொழுது தண்ணியும் குடிச்சிக்குது, தேவையான அளவு தீவனமும் சாப்பிட்டுக்குது, எதுவுமே வேஸ்ட் ஆகாது. இன்னொன்று, ஓஸில் தண்ணி வர்றதுனால இடத்த கழுவி விட்டு சுத்தமாக வச்சுக்கிறாங்க, நோய் நொடிகள் வராமல் இருக்கிறதுக்காக. இதுதான் எங்கள் ஊர். உலகத்திலேயே இவ்வளவு அழகான பச்சை பசேல்னு வயல்கள், தென்னை மரங்கள் உள்ள ஒரு ஊர்னா அது எங்கள் ஊர் தான். கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி பல கிராமங்களுக்கும் போய் பாருங்கள். ஊட்டி, கொடைக்கானல்னு போய் வர்றதை விட கிராமங்களுக்கு போய் ஒரு நாள் சுற்றி பார்த்துட்டு வாங்க, அவ்வளவு அழகாக இருக்கும். இப்போ வயல் நட்டு எல்லாமே களை எடுத்தாச்சு. 1 மாதம் போல் ஆயிடுச்சு. ஏற்கனவே நான் நெல் வயலில் நடவு செய்கிறது, களை எடுத்தல், உரம் வைத்தல், அறுவடை தொடர்பான வீடியோ போட்டிருக்கேன். அதோட லிங்க் கீழே கொடுத்துருக்கேன், வந்து பாருங்கள். அப்புறம் 4-5 மாட்டுப்பண்ணை வீடியோக்களும் போட்டிருக்கேன். பால் கறக்கிறது, பால் இயந்திரத்தை பற்றியெல்லாம் நான் போட்டிருக்கேன். அதை ஒவ்வொன்றா லிங்க்கை கொடுக்குறேன், வந்து பாருங்கள். இன்றைக்கி நாங்கள் எல்லா வேலையும் முடிச்சுட்டு பொங்கல் வைக்க ஆரம்பித்தாச்சு. வழக்கமாக நம்முடைய குலதெய்வத்துக்கு ஒரு பொங்கல், கால்நடைகளுக்கான பசுக்களுக்கு ஒரு பொங்கல், 3வது சூரியனுக்கு ஒரு பொங்கல்னு இந்த ஆண்டு நாங்கள் 3 பொங்கல் வைத்திருக்கிறோம்.
வழக்கமாக பார்த்தீங்கன்னா புது பானையில் புத்து அரிசி போட்டு மண்ணில் கல்லில் வச்சு பொங்கல் வைப்பாங்க. இப்போ செங்கல் வச்சு நாங்கள் ஒன்று மட்டும் மண்பானை வாங்கிட்டு வந்து சூரிய பகவானுக்கு வச்சாச்சு. மற்ற ரெண்டுமே நம்ம வீட்டில் இருக்கிற பித்தளை பானையிலேயே பொங்கல் வச்சிடலாம். வீட்டுக்குள்ளே சிலிண்டரில் ஒரு பொங்கலை வச்சு கொண்டாடுறது பொங்கல் கிடையாதுங்க. இந்த மாதிரி கால்நடை பண்ணை இருக்கிற இடத்துலையே பொங்கல் வைத்து அந்த பொங்கல் சிறப்பாக விழுந்தால் மட்டும்தான் நமக்கு மனசு நிறைவாக இருக்குங்க. பொங்கல் வைக்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாமல் இல்லை. ஒரு 1/2 கிலோ அரிசி எடுத்துக்கிட்டு வந்து அதை 2-3 தடவை தண்ணியில் கழிஞ்சிட்டு அந்த கழிந்த தண்ணீரை மட்டும் பாத்திரத்தில் ஊற்றி தொடர்ந்து 4-5 முறை கழிஞ்சு ஊற்றி அந்த பாத்திரம் நிறைய வந்துடும். கொஞ்சம் குறைவாக வச்சு தண்ணி எரித்தோம்னா அந்த தண்ணீரானது நுரைத்து பொங்கி நல்லா விழுகும் கீழே. அதைத்தான் பொங்கல் விழுகுது அப்படிம்பாங்க. சில சமயத்தில் பொங்கல் உள்ளேயே கொதிச்சு போயிடும். இன்றைக்கி நம்ம வீட்டில் வச்ச 3 பொங்கலுமே அட்டகாசமாக வந்ததுங்க. மண்பானையில் நுரை கட்டிருச்சு, 2வது பானையில் கட்ட ஆரம்பிச்சிருக்குது. பார்க்கவே எவ்வளவு அழகாக இருக்குது பாருங்கள். இது 3வது பானை. 3மே ஒரே மாதிரி வந்துட்டு இருக்குது. இது நம்ம இன்னொரு நண்பர் வீட்டில் வச்ச ஒரே ஒரு பொங்கல். அவங்க கால்நடைகளால் இல்லாதனால குலதெய்வத்துக்கு மட்டும் வச்சுருக்காங்க. அந்த 3 பொங்கலும் நல்ல முறைக்கு விழுந்துருச்சு. அதை நான் வீடியோ பண்ண முடியல, ஏன்னா நான் இங்கே வந்துட்டேன். இங்கே போன வருஷமும் நான் லைவாகவே வீடியோ போட்டிருந்தேன். அதே மாதிரி இந்த வருஷமும் இங்கே போக வாய்ப்பு கிடச்சிது. இப்போ பார்த்தீங்கன்னா பொங்கல் சும்மாடு கூட்டி வருதுன்னு சொல்லுவாங்க. இந்த பொங்கலானது நுரைத்து முழுக்க நிறைந்து மேலே வரும். அப்படியே தேர் மாதிரி கீழே விழுகுங்க. பொங்கல் விழுக தயாராகிருச்சு. இப்போ தீயை அதிகமாக எரிக்காமல் அளவாக எரிக்கணும். பொங்கலோ பொங்கல்னு இப்போ ஜம்முன்னு பொங்கல் விழுந்துருச்சு. இப்படித்தாங்க உண்மையான பொங்கல் விழுகணும். இதைத்தான் மனசுக்கு திருப்தியான பொங்கல்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம கொஞ்சம் இறைவனை வழிபட்டுட்டு கொஞ்சம் அரிசியை போட்டு கரண்டியால் இந்த நுரைகளை எல்லாத்தையுமே நம்ம எடுத்து விட்டுட்டு அப்புறம் முழுசாக எவ்வளவு அரிசி போட நினச்சிருக்கிறோம்களோ அந்த அரிசியை போட்டுடலாம். அரிசி போட்டு நல்லா கொதிக்கிறப்ப சக்கரை பொங்கல் நினச்சோம்னா நம்ம சர்க்கரை, ஏலக்காய், முந்திரி, உலர் திராட்சை, பச்சை கற்பூரம் எல்லாமே போட்டு வேக வச்சுருவோம். வெறும் பொங்கல் மட்டும் வைக்கிறோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா வெறுமனே அப்படியே அரிசியை போட்டு வேக வச்சிடலாம். இன்றைக்கி நம்ம சக்கரை பொங்கல் தான் வச்சுருக்கிறோம். இங்கே அதுக்குள்ளே மற்ற 3 பொங்கலுமே தயாராகிருச்சு. ஒரு அருமையான இந்த மாலை நேரத்தில் நாங்கள் பொங்கல் கொண்டாடினது மிக மிக மகிழ்ச்சியாக இருந்ததுங்க. சூரியனுக்கான மண்பானை பொங்கல், குலதெய்வத்துக்கான பொங்கல், 3வது கால்நடைகளுக்கான பொங்கல் எல்லாமே மிக மிக சிறப்பாக வந்தது. இருட்டும் ஆகிருச்சு. நாங்கள் இந்த 3 பொங்கலையும் நேராக வச்சு மேலே ஒரு செவ்வருத்தி பூ, வாழைப்பழம், தேங்காய் பழம் வச்சு ரொம்ப ரொம்ப சிம்பிளாக கொண்டாடிட்டோம். நீங்களும் இப்படித்தான் கொண்டாடியிருப்பீங்க. இதுதான் எங்களுடைய உண்மையான பொங்கல் வழிபாடு ப்ளஸ் கால்நடை பண்ணை. ஒரு பகுதியில் மாடுகளுக்கும் எருமைக்கு எல்லாத்துக்குமே நாங்கள் பழங்கள், சாதமெல்லாம் கொடுத்துட்டோம். அதை ஏற்கனவே நீங்கள் பார்த்துருப்பீங்க அப்படிங்கிறனால நான் காட்டல. இதுதான் எங்கள் பொங்கல் விழா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.